நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே சமையலில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மீன் எடுத்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எத்தனை பேர் மீன் சாப்பிட போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பெரிய சைஸில் ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், இது கலருக்காக தான். அடுத்ததாக தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, இது ஒரு 50 கிராமுக்கு உள்ளே தான் இருக்கும், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 1/2 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ முதலாவதாக ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துட்டு இருக்கிற எல்லா மசாலாவோடு சேர்த்து அந்த கடலை மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி இந்த மீன் வறுவலுக்கு நெய் மீன் தான் வாங்கியிருக்கிறோம். 1 கிலோ வாங்கி நல்லா இந்த மாதிரி பீஸுகளாக கட் பண்ணி கொண்டு வந்து நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த எடுத்துகிட்டு வந்த துண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை தடவி விட்டுக்கலாம். அந்த மீன் துண்டுகளில் எல்லா பக்கமும் நல்லா மசாலா ஊட்டுற மாதிரி சுற்றி வச்சு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மீன் துண்டை திருப்பி போட்டு பின்பக்கமும் நல்லா மசாலாவை தடவி விட்டுடலாம். இப்போ மசாலா தடவி அந்த மீன் துண்டை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா துண்டுகள்லையும் நல்லா மசாலா தடவி இதில் எடுத்து வச்சுக்குருவோம். இப்போ 1 கிலோ மீனையும் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை இதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் மட்டும் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு மசாலா உதிராமல் வரும். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க இடம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கீழே கூட நீங்கள் வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம மீனை பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப வேண்டாம். இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாக ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு துண்டுகளாக உள்ளே இறக்கி விட்டுடலாம். இப்போ முதல் ரவுண்டில் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு ஒவ்வொரு பீஸுகளாக நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு 5 பீஸுகளை மட்டும் சேர்த்துக்கலாம், எடுக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் நம்ம புரட்டி விட்டு எடுக்க முடியும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆக போகுது. ஒரு பக்கமாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தில் அது அப்படியே ஒவ்வொன்றா புரட்டி விட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே புரட்டி விட்டுடலாம். நமக்கு மசாலா எண்ணெயிலையும் ஒட்டாது, பேன்லேயும் ஒட்டாது. இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் புரட்டி விட்டுக்கலாம். அந்த பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். மாறி அப்படியே புரட்டி விட்டுட்டு நல்லா கருகாத அளவுக்கு ஒன்று போல் இந்த அளவுக்கு ரெடியான உடனே அப்படியே ஒவ்வொரு துண்டுகளாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்த துண்டுகளை அப்படியே எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் வச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக வெளியில் எடுத்துருவோம். நீங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான மீன் வாங்கினாலும் இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.